நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்படி கோபம் கொண்டாலும் அந்த கோபம் சூரியன் மறைவதற்கு முன்னால் அது தனியே கடவது, அது அணைஞ்சு போகணும். நம்ம வி சுட் நாட் கேரி த ஆங்கர். நாம் அதை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது. அப்படி செல்லும்போது இந்த கோபமானது தீமையான காரியங்களை அது செய்வதற்கு வழிவகுத்து விடும். அப்படி வழிவகுத்து விட்டால் பிசாசுக்கு நாம் இடம் கொடுத்து விடுவோம். முதலாவதாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த ஒரு மகன் காயின், அடுத்து பிறந்த தம்பி ஆபேல். இருவரும் தேவனுக்கு காணிக்கை கொண்டு போய் செலுத்துகிறார்கள். காணிக்கை செலுத்துகிற போது ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது ஆண்டவர் காயினை நோக்கி கேட்கிறார், ஏன் உன் முகநாடி வேறுபட்டு இருக்கிறது, என் எரிச்சலோடு இருக்கிறாய் என்று கேட்கிறாய். அதற்கு அவன் சொன்னான், என்னுடைய காணிக்கையை நீர் அங்கீகரிக்கவில்லையே என்கிற அந்த ஆதங்கம் இருந்தது. இப்போ ஆண்டவர் அவனிடத்தில் பேசிவிட்டார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாகவே காயினோடு பேசுகிறார். ஆனால் அவனுடைய கோபம் அந்த இடத்துல தணிக்கப்படவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை வந்த போதும் கூட அந்த கோபம் அணைக்கப்படாமல் கோபம் அடக்கப்பட்ட ஒரு கோபமாயிருந்தது. ஒரு நாள் வயல்வெளியிலே ஆபேல் இருக்கிற போது இவன் எழுந்து அவனை அடித்து கொலை செய்து விடுகிறான். கோபத்தை தணிக்க வேண்டும். நன்றாக வேதம் நமக்கு சொல்கிறது, கோபத்தை நாம் தணிக்க வேண்டும். அடக்குங்க என்று, கோபத்தை அடக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. கோபத்தை தணிக்க வேண்டும், அதை அணைந்து போக செய்ய வேண்டும். அது இந்த கோபத்தினால ஏற்படுகிறத எரிச்சல் நமக்கு தணிந்து போக வேண்டும். கோபத்தை அடக்கி வைத்து விட்டால் அது நீர் பூத்த நெருப்பை போல உள்ளுக்குள்ளே அது கனன்று கொண்டே இருக்கும். அப்படி கனன்று கொண்டு இருக்கின்ற அந்த கோபமானது ஒரு சமயம் வரும்போது அது பற்றி எரிய ஆரம்பிக்கும். மீண்டும் ஒரு தீவினையை செய்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆகையினாலதான் அதை அடக்க கூடாது, அணைக்க வேண்டும்.